சக்தி வீட்டில் எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பொன்னி பேர்லேயும் வந்து சேர்த்து அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க ஜெயா. அதை கேட்டு பொன்னி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பரவாயில்ல பொன்னி, உன் பேரில் பற்றியா அர்ச்சனையும் கூட சேர்த்து பண்ண வச்சுட்டாங்க அம்மா. உண்மையிலேயே வந்து உனக்கு எல்லாமே நல்லது தான் பொன்னி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்லிட்டு இருக்காரு. சக்தி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சக்திக்கு ஃபோன் வருது. சரின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஒரு நிமிஷம் பொன்னின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக பிரீத்தி வந்து வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து வராங்க பக்கத்தில் நம்ம பொன்னி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இங்கே பாருங்கள், இப்போ அவசரமாக எதுவும் நான் பண்ண முடியாது, பண்ண பிரச்சனை தான் மாட்டிப்பா, அதனால் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து பொன்னி கேட்டுறாங்க, உங்கள் அம்மா அப்பா தானே லைனில் இருந்தாங்க, கிடச்சிட்டாங்களா, எங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. உடனே வந்து ஐயோ இவ கேட்டுட்டாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இவ என்ன பண்ணுவா, எல்லாருக்குமே சொல்லிடுவா, அது மட்டும் கிடையாது என்னை வெளுத்து வாங்கிடுவா, சும்மாவே விட மாட்டா, எப்படி நீங்களாம் வந்து இந்த மாதிரி தோசை ஊற்ற முடியும் செய்யணும்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுவாளே, நல்ல காலம், இவ வந்து இதோடு நிறுத்திக்கிட்டா, இந்த பேச்சை வந்து நம்ம இப்படியே முடிக்கணும்னா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, யார்கிட்ட அப்பா அம்மா கூட பேசிகிட்டு இருந்தீங்களா, அதை பற்றி கேட்டேன். அவங்க அம்மா அப்பா தான், ஆனால் என்னோட அம்மா அப்பா கிடையாது, ஃப்ரெண்டோட அம்மா அப்பா, நானும் வந்து அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவேன், அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னா. ஓ அப்படிங்களா, நான் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க, உங்களோட அப்பா அம்மா தான் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி கிடைப்பாங்க, அவங்க வேணும் தானே போனாங்க, என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நடிக்கிறாங்க பிரீத்தி. அதை பார்த்துட்டு வந்து பொன்னி வந்து சரி விடுங்க, எல்லாம் சரியாயிடும், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அப்பா நல்ல காலம் தப்பிச்சிட்டேன், ஒரு வேளை நான் தப்பிக்கலைன்னா எல்லார்கிட்டையும் போட்டு கொடுத்து என்னை ஒரு வழி பண்ணியிருப்பா, அது மட்டும் கிடையாது, அவளுக்கு தெரிஞ்சிச்சு நான் அவளுக்காக தான் எல்லாம் பண்ணுறேன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிடும், நல்ல காலம்ப்பா, கடவுளை எல்லாத்தையும் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாட்டேங்கிறாங்க. சந்திரசேகர் வந்து ஜெயாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. அதை கேட்டு ஜெயா வந்து ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீ பொன்னியை வந்து எதுக்குமே சேர்த்துக்கல, ஆனால் கோவிலில் வந்து எல்லா குடும்பத்தோடு இருக்கும்போது பொன்னி மட்டும் வந்து ஒதுங்கி ஒதுங்கி இருந்தால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, இன்றைக்கி எனக்கு மனசே பூரிச்சு போச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜெயா, ரொம்ப தேங்க்ஸ் ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே வந்து விடுங்க, பார்த்துக்கலாம், இதில் என்ன இருக்குது, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, எக்ஸைட் ஆகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லை ஜெயா, எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுமா, பொன்னி இந்த நிலமையில இந்த வீட்டில் இருக்காளேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து மனசு கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது ஒன்றால் தான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஜெயா இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை, பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று நீ பார்த்துப்ப, எனக்கு பயமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. இப்போலாம் பேசாதீங்க, நீங்களும் இருப்பீங்க நானும் இருப்பீங்க, ரெண்டு பேருமே வந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ரூமுக்கு வராங்க. அதை பார்த்து வந்து சக்தி வந்து என்ன பொன்னி விட்டா துள்ளி குதிச்சுட்டு போட்டிருக்கேன் இந்த ரூமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சக்தி, எல்லாமே இந்த இடத்துல துள்ளி குதிக்கணும் போல் இருக்குது, மெயினாக இந்த பெட்டு மேலே ஏறி இறங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி எகிரி குதிக்கிறாங்க. என்ன பண்ணுற நீ, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்க, பின்ன என்ன சொல்கிறது, இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா, எனக்கு அத்தை எல்லாமே பண்ணிக்கிட்டே வராங்க தொடர்ந்து, அத்தை மனசு இவ்வளோ மாற நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் மருமகளை ஏற்றுக்கணும்ல, அந்த பெண்ணிங் இருக்குல்ல, அதுவும் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்றாங்க. இது